அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்தது பொடியா நறுக்கின கருவேப்பிலை, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போட்டுக்கலாம். பொடியா நறுக்கின கொஞ்சம் இஞ்சி, அடுத்தது பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவுலே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ நான் போடுறது வெறும் வெங்காயத்துக்காகவும் தக்காளிக்காகவும் மட்டும்தான். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கலாம். முதல்ல வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி தோசை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்க தோசை ஊற்றிடலாம். சூடாகிடுச்சுங்க. நம்ம தக்காளி தோசை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஊத்தப்பமா கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.